ஆன்டம் பயோசைன்ஸ் ஐபியோட ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். இந்த கம்பெனி ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ற எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் லைக் டிஸ்கவரில இருந்து புரொடக்ஷன் வரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிஆர்டிஎம்ஓ செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 10 மாலிகுல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதன் மூலமா இந்த கம்பெனில அரௌண்ட் 81% ரெவன்யூ கிடைக்குது. சோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா இவங்களோட இன்கிரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது மூலமா கிடைக்குது. சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கேப்பபிலிட்டி அதாவது என்சிஎன்பின்னு சொல்ற கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமா ட்ரக் வந்து சில கம்பெனிஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இந்தியால இந்த கம்பெனி வந்து லார்ஜஸ்ட் என்சிஎன்பி செக்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹையஸ்ட் ரெவன்யூ growth பாத்தீங்கன்னா குளோபல் பார்மால இந்த ஆர்என்ஏ செக்மெண்ட் மூலமா கிடைக்குது. சோ FY 24ல இந்த கம்பெனில $750 மில்லியன் வரை இந்த கம்பெனில ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. அண்ட் டெவோஸ் பார்மாக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட தேர்ட் லார்ஜஸ்ட் கஸ்டமரா இருக்காங்க. ஸோ ஆந்தம் பார்த்தீங்கன்னா டைரக்டா யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டக் வந்து சப்ளை பண்ணல. இந்த டெவோஸ் பார்மா மூலமா தான் செல் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமிஷன் சார்ஜும் டெவோஸ்க்கு வந்து பே பண்றது இல்ல. ஸோ 14% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர் மூலமா கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப் மூலமா நார்த் அமெரிக்கால அரௌண்ட் 54% ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கரண்ட் இயர்ல இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 37% இருக்கு. இது இந்தியால பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங் இபிட்டா மார்ஜின்ல இருக்காங்க. ஸோ டெப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோயர் ரேஞ்சில் தான் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது லோயர் இருக்கு. சில லிஸ்டட் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் ஹையரா இருக்கு. கெப்பாசிட்டி FY 26ல ஃபெர்மெண்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா 182 KL இருக்கும். இது வந்து இந்தியால செகண்ட் லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி இந்த கம்பெனில தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து கரண்டா ஆன்கோயிங்ல இருக்கு. யூனிட் 5 ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த கம்பெனில ஃபியூச்சர்ல 16 மாலிகூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூல என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து கம்ப்ளீட்டா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 7 to 9 இயர்ஸ் ஆகும். ஸோ அப்பதான் இந்த கம்பெனில ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கும் அந்த நியூ எக்ஸ்பென்ஷன் மூலமா. ஸோ அதனாலதான் இந்த கம்பெனி இப்ப இருந்து இவங்களோட ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதா சொல்றாங்க. இவங்களோட ஃபெசிலிட்டி எல்லாமே US FDA வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. இந்த ஐபிஓ எல்லாமே கம்ப்ளீட்டா OFSC மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனில 600 கோடி வரை கேஷ் ஹோல்டிங் வந்து இருக்கு. ஸோ ஃபண்டிங் ரெக்யர்மெண்ட் வந்து இந்த கம்பெனில இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. 2% OFSல செல் பண்ணல இருக்காங்க. டாப் 5 கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. 71% அவங்க மூலமா தான் கிடைக்குது. யூரோப், நார்த் அமெரிக்கா வந்து மேஜர் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த கம்பெனில டெவோஸ் பார்ட்னரோட ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா மேஜர் இம்பாக்டா இருக்கும். ஸோ கரன்சி ரிஸ்க்கும் இந்த கம்பெனில இருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டரோட டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 60% பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. கரண்டா இந்த GMP பார்த்தீங்கன்னா 22% இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரீட்டைல 1.12 மடங்கு வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth அண்ட் பிஎஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது பிசினஸ் வைஸ் டெக்னிக்கலி ப்ரொமோட்டர் வைஸ் ரொம்பவே இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நான் என்னோட எல்லா அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன் ஃபார் லாங் டர்ம் growthக்காக.